வணக்கம் நேயர்களே. குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 இதை பற்றி நம்ம ஜோதிட கலாநிதி திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்களிடம் சிறிய கலந்துரையாடல். வணக்கம் சார். வணக்கம். மீனம் அவங்களுக்கு இந்த வருட குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு? எங்க வீட்டிலே 2 மீனம் இருக்கு சார். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி நடக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அது எத்தனை வருட காலம் சார்? இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. மார்ச் 6. இன்னும் 2.5 வருஷம் ஜென்ம சனி, அதுக்கு பிறகு பாத சனி 2 வருஷம். 5 வருஷத்துக்கு மீனராசிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. புக்டு ஹவுஸ்ஃபுல். மீனராசி வந்து திருவோட எண்ணிட்டு தெருவில் மட்டும் போல, வேற ஒன்றும் இல்லை. மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன்மார்களோட டக்கஃபோர், அடிதடி ரகல, கோர்ட்டு கேஸு, வேலையில் பிரச்சனை, மேனேஜர் குடையிறான், சும்மா இருக்க மாட்டான், டார்ச்சர் பண்ணுறான். பசங்களோட பிரச்சனை, ஹெல்த் காலி, எதுப்பா பாக்கி இருக்கு எல்லாத்தையும் நான் சீமான் சார் சொன்ன மாதிரி சம்பளத்தை உங்கள்கிட்ட கொடுத்துறேன், டாக்ஸ் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி மீனராசி வந்து உயிரை நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன், வாழ்க்கையை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கிற மாதிரி சனீஸ்வர பகவான்கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்க. இது காலத்துடைய கட்டாயம். இது ஒவ்வொரு மனிதனாக பிறந்த அத்துணை பேரும் கோத்ரூ பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். எப்போ பார்த்தாலும் நல்லதாக இருக்குது, பெரிய அப்ளிக் பண்ணிட்டு அது இதுன்னு நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. இப்போது நீங்கள் தான் கடவுள், கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டீங்க, 10 நாளில் பைத்தியம் பிடிச்சிடும். வெறும் 10 நாள் வீடு கிடச்சிருச்சு, 100 கோடி கிடச்சிருச்சு, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குழந்தைங்க. அடுத்தது பக்கத்து வீட்டில் ஏதோ செய்கிறவளோ, அவளுக்கு என்ன கிடச்சிருக்கு? நமக்கு அமீர் கான் மாதிரி, அவளுக்கு ஷாருக் கான் மாதிரி கிடச்சிருச்சா அப்படின்னு. அதுதான் மனசு அலைப்பாய். மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியானது மீனராசியினுடைய 9ஆம் வீடு, 11ஆம் வீடு மற்றும் மீனராசி ராசியை பார்க்கிறார் குரு பகவான், உச்சகுரு. 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய உச்சகுருவினால மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி ஜென்மசனி காலகட்டங்களில் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அப்பாவோட அம்மாவோட பிளஸிங்ஸ் இருந்தால் என்ன பண்ணலாம்? 100 சனீஸ்வர பகவானையும் எதிர்க்கலாம். அதே மாதிரி 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால இழந்த பொருட்கள், மானம், மரியாதை, இழந்த எல்லாத்தையும் திருப்பி பெற முடியும். அது குருவுடைய உச்சகுருடைய பார்வை. உங்கள் ராசியை, ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியை பார்ப்பதனால சனியை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறார் குரு பகவான். அப்படின்னா என்ன? சனி வந்துட்டா என்னென்ன காரகத்துவம் வரும்? சனியுடைய அது ஒரு என்ன சொல்கிறது, தன்னையே தான் சந்தேகப்படுறது, தன்னையே தான் வந்து எதிர்க்கிறது, தன்னை தான் வெறுக்கிறது. உச்சகட்ட பாவம்னா என்னென்னா, கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கும்போது நமக்கே வெறுப்பாக இருக்குது. அதுதான் ஒஸ்ட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து உங்களை தூக்கி நெகட்டிவ் ஃபீலிங், நெகட்டிவ் தாட்ஸு, ஆன்சைட்டி, டிப்ரெஷன், மிகப்பெரிய ஒரு மனம் சார்ந்த நோய்கள்லேருந்து விடுபடுறது, சைக்கியாட்ரிக் இஷ்யூஸ், இதெல்லாம் மீனத்துக்கு இருக்குது, எப்போவுமே இருக்கும், இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியில் கொண்டு வருது. இதெல்லாம் தெளிவை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் ஜூன் 2லேருந்து நடக்கும். ஒட்டுமொத்த உலகத்துக்கே நடந்தது. அதில் மிகவும் பயன்படக்கூடியது, ஆபத்திலிருந்து வெளியே விடக்கூடியது மீனராசி அண்ட் சிம்மராசி. மீனராசியை பொறுத்த வரைக்குமே அந்த ராசியே ஒரு அபூர்வமான ராசி. ஒரு பாதி முக்காவாசி மீனராசிக்காரர்கள் அத்தனைக்கும் ஆசைப்படு. சுக்கிரன் உச்சம், 25% மோட்சஸ்தானம் காலபுருஷனுக்கு, மகாபரிவர் மாதிரி எதுவுமே வேணாம், டிட்டாச்மெண்ட். இது 2த்துலையும் மீனராசி இருப்பாங்க. இந்த அத்தனைக்கும் ஆசைப்படும் மீனராசிக்காரர்கள்ட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, திருப்தி அப்படிங்கிற வேர்டை பற்றி அவங்களுக்கு தெரியாது. திருப்தி அடைய மாட்டாங்க எளிதில். நீங்கள் மாருதி ஓட்டுறவருக்கு பென்ட்லி காரை கொடுத்தா கூட இல்லை, அதுக்கு ஏதோ கலர் இந்த இடத்துல சரியில்லை அப்படின்னா. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும். உங்களை வந்து சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். ஒரு கிரகம் நேரம் சரியில்லை அப்படின்னா முதல் நாம் செய்ய வேண்டியது சுய பரிசோதனை. நேரங்காலம் சரியில்லை, அதுக்குதான் பெரியவங்க விநாச காலே விபரீத புத்தி. இப்ப மீனராசிக்கு என்ன நடக்குது? ரிலேஷன்ஷிப் ஃபுல்லா பிரச்சனை, அந்து போச்சு, வயிறு, பண பிரச்சனை, கடத்தொல்லை, வேலை போச்சு, மான மரியாதை போச்சு, உடம்பு அடிச்சு போச்சு, அப்பா அம்மா போயிட்டாங்க. நீ இந்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு படத்தில் அந்த பையன் சொல்லுவான், சரண்டர்னு.
என்னதான் இருக்கு இனிமே என்கிட்ட, நான் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. யார் ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க வாழ்க்கை முழுக்க அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே முட்டாள்கள். இந்த வாழ்க்கையில சத்தியமாக எல்லோரும் ஒரு நாள் பிரிவாங்க. 5வது ஸ்டாப்ல ஒருத்தர் பிரிவார், 8வது ஸ்டாப்ல ஒருத்தர் பிரிவார். இவ்வளவுதான் வித்தியாசம். மீனராசி புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். நல்லது நிறைய இருக்கு மீனராசிக்கு. பாசிட்டிவா எடுத்தீங்கன்னா 7.5 சனி மாதிரி ஜென்ம சனி மாதிரி ஒரு காலகட்டத்தில் வரார் குரு. ஏன்னா கடவுள் எப்பவுமே இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, மழை வந்த போது குடை ஒன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. எப்ப கடவுள் ஒரு மனுஷனை அடிக்கடி மறுபடி சோதிக்கிறானோ அவனை அடுத்த நிலைக்கு கடவுள் எடுத்து செல்ல போறான். கீழே விழும்போது அம்மாவோட முடிய மாட்டான், ஆனா முடிச்சுக்குவான். அவன் விட மாட்டான். அவனுடைய இதுவே மீனராசியை பாருங்க, செவ்வளவு திருப்பி நான் அடிச்சிட்டேன். ஆனா என்ன பண்ணுவான் மீனராசி? அழுதுகிட்டே இருப்பான். கவலையே படாத, இந்தா கவலைப்படாது, நான் இருக்கேன்னு சொல்லி முதுகு தோல் கொடுக்கக்கூடிய ஆண்டவன் வேற ரூபத்தில் வரும். அடிச்சது நீ பண்ண தப்புக்கு, உன்னை அணைக்கிறது அவன் தாயா அணைக்கும். அதனால மீனராசி என்பவர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, பிரச்சனை வருமா, இவர் என்ன நெகட்டிவா சொல்றாரு, நெகட்டிவ் என்பது வேற, உண்மை என்பது வேற. இல்லாத ஒரு விஷயத்தை பொய்யா நான் சொன்னாதான் அது நெகட்டிவ். இருக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாம இருக்கு. யாருக்கு பிடிச்சிருக்கோ பாருங்க, பிடிக்காதவங்கள நான் தயவு செய்து சொல்றேன் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம். ஏன்னா உண்மை அதுக்கு ஒரு சக்தி உண்டு, அது என்னைக்கும் ஜெயிக்கும். 70 வருஷம் ஜெயிக்காம இப்ப ஜெயிச்சிருக்கு. ஆக மீனராசி என்பவர்களுக்கு பிரச்சனை வருமான்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணும் அது உங்ககிட்ட. பரிகாரம் நிறைய விஷயங்கள் இருக்கு. சுய ஒழுக்கம் தான் சனீஸ்வரன் 7.5 சனி அஷ்டம சனியில ஃபர்ஸ்ட் பரிகாரம். சனி ஒழுக்கமா இருக்கிறவங்களை பார்த்தாலே கொஞ்சம் நடிக்கிறது, நான் வரேன்ப்பா இவன்ட்ட வச்சுக்க முடியாது. அதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்ல, தர்மத்தை நீ கடைபிடி. நீ சுய தர்மத்தை கடைபிடிச்சாலே என்ன சுய தர்மம்? யாரையும் ஏமாத்தலை, பொய் சொல்லலை, எந்த குடியும் கெடுக்கல, ஏன்னா யாருக்கும் துரோகம் பண்ணல, அதுவே பெரிய தர்மம். சின்ன சின்ன விஷயங்களை பற்றி கவலைப்படாது, பெரிய விஷயங்கள்ல நீ கரெக்டாக இருக்க. அது ஃபர்ஸ்ட் பரிகாரம் சுய ஒழுக்கம். நம்ம ஊரில் பரிகாரம் என்ன தெரியுமா? சாமி 200 கோடி இப்போதான் ஆட்டையை போட்டேன், அம்மா தாயே அடுத்து 400 கோடி ப்ராஜெக்ட் வந்திருக்கு, எப்படியாவது நான் ஜெயிக்கணும், இதுதான் பரிகாரமாக நினச்சிருக்காங்க. கோவிலுக்கு உள்ளே போகும்போது அடிச்சு தள்ளிட்டு பெரியவங்க குழந்தைங்கள்லாம் முந்திட்டு போய் சாமியை பார்த்தா உடனே அம்மன் என்ன பண்ணுவா, வா வண்டியில் உட்காரு, அத்தனை பேர் தள்ளிட்டு வந்திருக்கு பாவம் அப்படி சொன்னா அம்மனே கிடையாது. ஸோ ஆன்மீக பற்றின புரிதல் யாருக்காவது இருக்கா? நிறைய பேருக்கு யாருக்குமே இல்லை. நல்லதை கேட்கறது கூட இல்லை, விருப்பப்படலை. கெட்டதுக்கு மேல நிறைய நாட்டம் ஆகுது மனசு. இப்பதான் ஒரு பேர் வச்சிருக்காங்க சார், நல்லது பேசினா கிரிஞ்சு, பூமர், அந்த மாதிரி பேரெல்லாம் வச்சிருக்காங்க சார். இதை சொல்றவங்களும் ஒரு நாள் இதே கிரிஞ்சு பூமர் ஆக போறாங்க கண்டிப்பா. இதுல யாரும் விதிவிலக்கு இல்லை. அதாவது பட்ட பின்பு தான் தெரியும் சில பேருக்கு, சில பேருக்கு பட்ட பின்பும் தெரியும். ஆக இங்க எல்லாமே இருக்கு இந்த மெனுல, இந்த கார்டில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. செலக்ட் பண்ண வேண்டியது உங்களோட, அதான் வாழ்க்கை. 6வது அறிவு அதுதான் கொடுத்துருக்காரு. செலக்ட் பண்ற திறன் அதை நீங்க தான் செலக்ட் பண்ணணும். நல்லதை நினைச்சு நல்லதை பேசி நல்லதை நடத்தி வச்சால் உங்களுக்கு சத்தியமா நல்லது நடக்கும். சரி, இப்போ நீங்க நம்ம ஆரம்பிக்கும் போதுல இருந்தே ஒரு வார்த்தை சொல்லிட்டு, நான் நிறைய வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நிறைய வெளிநாடுகளுக்கு போனதால் உங்ககிட்ட ஒரு பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஜோசியம் அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் தான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. இது நிறைய பேர் கேலி பண்ணவும் செய்கிறாங்க இல்லையா? அவங்கள நீங்களும் சந்திச்சிருப்பீங்க. அவங்க சொல்ற ஒரே உதாரணம் என்ன, ஃபாரினர்ஸ் என்ன ஜாதகம் வச்சிருக்காங்களா, ஃபாரினர்ஸ் என்ன ஜோதிடம் பார்க்குறாங்களா, அவங்களாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்களே, அவங்கள மாதிரியான ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது ஒரு பிறப்பு அப்படிங்கிறதுல பல்லாயிரக்கணக்கான ரகசியங்கள் இருக்கு. நீங்க இந்த பாரத நாட்டில் ஏன் பிறக்கணும், இந்த தமிழ்நாட்டில் ஏன் பிறக்கணும், இந்த உலகம்
180 நாடுகள் கொண்ட உலகம். இதில் இத்தினோண்டு இடம் தமிழ்நாடு, ஒரு புள்ளி வச்ச மாதிரி. மொத்த உலகத்தில் எது மொத்த உலகத்தில் இல்லாத ஆன்மீகம், சாமி, கோவில், தெய்வ வழிபாடு இந்த இடத்துல மட்டும் இருக்கு. ஏன் லாஜிக்கலா நான் கேட்கிற கொஸ்டின் கரெக்ட் தான். கரெக்ட் 100%. மொத்த உலகத்துல நீங்க கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்ல, இஸ்லாமிய மதமா இருக்கட்டும், ஜெயின மதமா இருக்கட்டும், புத்த மதமா இருக்கட்டும், அவங்களும் பல நாடுகள்ல இருக்காங்க. இந்த அளவுக்கு கோயில் இல்லையே. 10 அடிக்கு ஒரு பிள்ளையார் கோயில், ஒரு 2 கிலோமீட்டருக்கு 1000 ஆண்டு பழமையான கோயில்கள் இருக்கு. அப்ப இங்க இருந்த ராஜா எல்லாம் கோவில் கட்டுறதுக்கு பதிலா நல்ல மது விடுதியில கட்டி விட்டுருந்தாங்கன்னா காசை வசூல் பண்ணி இன்னும் பெரிய ஆளா இருக்கலாம். எதுக்கு கோவில கட்டினா? ஒரு ராஜா கட்டல, அத்தனை ராஜாவும் கட்டினான். ஏன்? இதை சிந்திக்கணும். அந்த ரத்தத்துல வந்தவங்க தானே நீங்க. உங்களுடைய பாட்டனார் பூட்டனார், என்னுடைய பாட்டனார் பூட்டனார் ஒருத்தன் கட்டியிருக்கான். சயின்ஸ்ல, டெக்னாலஜில, வாழ்க்கை முறையில, கல்ச்சர்ல வித்த காட்டியிருக்கான். டோட்டல் வேர்ல்டுக்கு டெலிஸ்கோப்பே இல்லாம கிரகம் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்குங்களா? கரெக்ட். சூரிய கிரகணம் இந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வருன்றான். எப்படி பண்ணா தமிழன்? ஒரு கோவில் சிற்பத்துல கூட குழந்தை கருவறையிலே இத்தனை மாதம் எப்படி வளர்ச்சி அடையுதுங்கிறத கூட குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? எப்படி பண்ண முடியுது? நுண்ணிய அறிவு வேர்ல்டுலே இல்லாத அளவுக்கு இவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அறிவு? அதோடைய காரணம், இந்த பூமியில வாழ்ந்த நம்முடைய பாட்டனார் பூட்டனார் அவங்கெல்லாம் மறுசுழற்சி, ஜனனம் மரணம் ஜனனம் மரணம், இந்த சுழற்சியிலிருந்து விடுபடணுங்கிறது தான் வாழ்க்கையுடைய முக்கியமான ஒரே லட்சியமா வாழ்ந்தாங்க. அதனால தான் ஆன்மீகம், கோவில்கள் அதிகமாக இங்கே இருந்தது. இங்கே திருச்சி, தஞ்சாவூர் 80 கிலோமீட்டருக்குள்ள 40 கோவில், ஒவ்வொரு கோயிலும் 25-30 அடி மதிச்சு வரும், 1 கிலோமீட்டர் ரேடியஸ். எப்படி கட்டினா? ஏன் கட்டினா? அவனுக்கு என்ன புத்தி இது இதுவாகி போச்சா? யோசனை பண்ணும். அப்போ இன்னும் அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறது, இந்த இடத்துல பிறக்கிறது, இந்த நிறத்துல பிறக்கிறது, இந்த கல்வியை படுறது எல்லாமே விதி. விதி. வெளிநாட்டுக்காரங்க ஜாதகமே பார்க்கலையே, அவங்க அப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களேன்னா, அதுக்கு தான் முன்னாடியே ஒரு உதாரணம் சொன்னேன். தர்மத்தை பார்க்கலாம். நம்ம எல்லாரும் தர்மத்தை பார்க்கலன்னு சொல்ல, நம்ம 1000 பேசுறோம், தர்மத்தை விட்டுறோம். அவன் எதையுமே பேச மாட்டேங்கிறான், தர்மத்தின்படி போயிடும். உண்மை. நான் பல நாட்டில் வேலை செஞ்சிருக்கேன், பல வெள்ளைக்காரரோட பழகிருக்கேன். இங்க இருக்கிற மாதிரி குழப்பங்கள் அங்க இல்ல, தெளிவு இருக்கு. நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன், பில்லுலாம் போலியா போட மாட்டேன், எவன்ட்டையும் காசை வாங்க மாட்டேன். ஒரு டாக்ஸி டிரைவர் நீங்க $50 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா, 50 பைசா எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா, ஹே கம் இந்த 50 பைசாங்கண்ணா. நம்மால பாக்கெட்ல ஏதோ வச்சுக்கிறேன், ஆட்டையை போடலாமா? இதை பண்ணிட்டு வெள்ளைக்காரங்க மட்டும் நடக்கலையே, அவனுக்கு நடக்குது, இந்த காரணம் நடக்கலைன்னா அது நடக்காது. அதனால ஆல்சோ there is something called geographical astrology. ஒவ்வொரு நாடுக்கு, ஒவ்வொரு இடம், சிட்டிக்கு, ஒவ்வொரு ஊர் வரைக்கும் அந்த ஜியோகிராபிக்கான அஸ்ட்ராலஜி என்பது இருக்கு. இந்த நாடு இப்படிதான் இருக்கணும், இவரால் ஆளப்படணும். இப்ப நம்ம நாடு கொஞ்சம் ஜாதகம் நல்லா இருக்கு, அதனால மாறிக்கிட்டே இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாது. மற்ற நாட்டுக்காரங்க தர்மத்தை கடைபிடி, எந்த நாட்டுக்காரனை உங்களையே சொல்றேன், நம்ம நாட்டுக்காரங்க தர்மத்தை கடைபிடித்தால் கிரகங்கள் மண்டியிடும். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். கிரகங்கள் மண்டிட்டு வணங்கும். தர்மத்தை விட்டுட்டு மாயாஜாலம், லக்கு, ஃபார்ச்சூன்லாம் கடைபிடிச்சிங்கன்னா எல்லாத்தையும் அனுபவிக்கதான். லக்கையும் அனுபவிக்கணும், அது பின்னாடி வர விளைவையும் அனுபவிக்கணும். ரொம்ப ரொம்ப இத்தனை ராசிக்காரர்களும் இவ்வளோ நேரம் நம்ம ராசிக்கு என்னவா இருக்கும், இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு ஆவலோடு கேட்டுட்டு இருந்த அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு இனிப்பு கொடுத்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகாக, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப தெளிவாக இவ்வளோ நேரம் சொன்னீங்க சார். அத்தனை பேருக்கும் இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறது உங்கள் வாயால் கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். அதே மாதிரி நீங்களும் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை பண்ணியிருக்கீங்க. உங்கள் மாதிரி ஒரு பிரபலமான ஒரு நபர் வந்து இவ்வளோ ஆர்வம், அதே மாதிரி நீங்களும் தெய்வ மந்திரங்கள்லாம் கூட ரொம்ப ப்ராப்பராக சொல்கிறீங்க. அதனால் இந்த ஆர்வத்தோடு நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணி கொடுத்தது
மக்களோட சேர்ந்து நாங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்கிறோம்.